ஒரு தங்க நாணயத்தை அப்பா கிணத்துல வீசி எறிஞ்சாரு. ஏன்னு தெரியுமா? இந்த கதையை கேளுங்க. ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அவருடைய பையன் எதுக்கும் கஷ்டப்படாம உழைப்போட அருமை தெரியாம வளர்ந்தாரு. ஒரு நாள் அப்பா தன்னோட பையனை கூப்பிட்டு, நீயா உழைத்து ஒரு தங்க நாணயத்தை சம்பாதித்து வரணும். அப்படி செய்தால் மட்டும்தான் என்னோட மொத்த சொத்துக்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. பையன் தன்னோட அம்மா கிட்ட அழுது ஒரு தங்க நாணயத்தை வாங்கி அப்பா கிட்ட கொடுக்க, அப்பா அந்த நாணயத்தை அருகில் இருந்த கிணத்துல வீசி எறிஞ்சாரு. இது நீ உழைத்து சம்பாதித்தது இல்ல அப்படின்னு சொல்லி. பையன் அதுக்கு கவலைப்படல. மறுநாள் தன்னோட நண்பன் கிட்ட கடன் வாங்கி கொடுத்தாரு. அப்பா அதையும் கிணத்துல எறிய, இப்பவும் பையன் அதுக்கு வருத்தப்படல. கடைசியா வழி தெரியாம ஒரு மூட்டை தூக்குற வேலைக்கு போய் நாள் முழுக்க வெயில்ல கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி ஒரு நாணயத்தை சம்பாதிச்சாரு. அன்னைக்கு அப்பா கிட்ட அந்த நாணயத்தை கொடுக்க, அப்பா வழக்கம் போல அதை எடுத்து கிணத்துல எரிய போனாரு. உடனே பையன் அவர் கைய பிடிச்சு, அப்பா இதை எரிய வேண்டாம், இந்த ஒரு நாணயத்தை சம்பாதிக்க நான் நாள் முழுக்க வெயில்ல கஷ்டப்பட்டு என்னோட வியர்வை சிந்தி உழைச்சிருக்கேன், இதனோட வலி எனக்கு தெரியும் அப்படின்னு கண் கலங்கி கூறினாரு. அதற்கு அப்பா, இப்போதான் நீ உழைப்பின் மதிப்பை புரிஞ்சிருக்க, உன்னோட வியர்வை கலந்த இந்த நாணயத்தின் மதிப்பு என்னோட சொத்துக்களை விட மேலானது அப்படின்னு சொன்னாரு.